இப்போ சுகர் வந்தப்போ எவ்வளோ இருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ ஆயிடுக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரிப்போர்ட்லாம் எதற்காக? எங்களுக்காகவா? நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. இப்போ அப்பா வந்தார், இப்போ இந்த ஹீட்டிங் மேட்டெல்லாம் பார்த்து டூப்ளிகேட்டு சம்திங் போயிருக்கக்கூடாது இல்லையா? ஒருவேளை போயிருந்தால் அந்த ரிசல்ட் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. ஸோ அவருக்கு கிடைத்த இங்கே செராக்கேரில் எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்காரு, எத்தனை நாளையில் அவருக்கு சுகர் ஆல்மோஸ்ட் நார்மல் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு 500லேருந்து 450 வரை இருந்ததுங்க சுகர். அப்புறம் மாதம் அவங்க சார் சொன்னாங்க, நீங்கள் மாதம் நீங்கள் இங்கே திறப்பு எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி இப்போ எடுத்துப்போ எனக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க. இப்போ எவ்வளோ இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 108ங்க. ஆமாம். இது எனக்கு இந்த 108ங்கிறது ஒரு 25 நாள் தாங்க ஆகுதுங்க. முதல்ல 450 இருந்ததுங்க. நான் இங்கே தெரப்பி எடுக்க வரும்போது இதுக்கு முன்னாடி கேட்கலாம், மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாத்திரை ஊசிலாம் போடுவாங்க, இன்சுலினுங்களா? ஆமாங்க, அது போடுவாங்க. அது ஒரு 3 வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்குறது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதுபடியே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இறங்கலைங்க. அளவுக்கு வாக்கிங் போகிறது எல்லாமே செஞ்சாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இங்கே தெரப்பி எடுக்க வராரு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வராருங்க. அவர் சொன்னார், இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் இந்த மாதிரி இருக்குதுங்க, நீங்கள் பாருங்கண்ணே. ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். அவர் சொன்னோன்னே சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது எனக்கு நான் 500லேருந்து ஒரு 450 வரை இருந்ததுங்க சுகர். இப்போ மாதம் இவங்க சார் சொல்கிறபடி நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அவங்க கடமை கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. மெயின் அதாங்க, நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கப்பா? நான் பால் கடையில் இருந்தேங்க. இப்போ புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடம் வாங்கி கொடுக்குறது, பில்டிங் பண்ணி கொடுக்குறது, அது பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இங்கே எவ்வளோ நேரம்ப்பா நீங்கள் வெயிட் பண்ணி இந்த தெரப்பி எடுக்கிற செக்ஷன் எவ்வளோ நேரம் ஆகிடும்? நீங்கள் ஒரு நாள் எனக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகிடுதுங்க. 1 மணி நேரம் ஆகிடும். இப்போ இங்கே வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது தப்புங்க. அது ஏன்னா நம்ம தேவையில்லாமல் வீட்டில் போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மற்றவங்கள்ட்ட நியாயம் பேசுவோம். ஏன்னா இவங்க சொல்லிக் கொடுக்குறது நம்ம உடம்புக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆரோக்கியமாக இருங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர் போய் சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. பொதுவாக யாருமே நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக செய்கிறாங்க அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ எனக்கு முதல் நாள் சொன்னால் அடுத்த நாள் வந்துட்டாங்க. ஏன்னா அவர் சொன்ன பர்சன் அந்த மாதிரி. ஆமாம், அது அவர் சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டார். எனக்கு சொன்னவர் யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா அப்புறம் அந்த மாதிரி யார்ட்டும் தேவையில்லாமலாம் நான் வச்சு கரெக்டாக இருப்பார், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பார். சாப்பிட்டதுக்கப்புறம் சார் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் 222ங்க. இல்லை சார், எனக்கு படிப்படியாக சுகர் கம்மியாகிட்டுருக்குங்க. அவர் டாக்டரே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார், கை கொடுத்தார். எப்படிங்க 450 இருந்தது எப்படி உங்களுக்கு இப்படி கம்மியாச்சுன்னு. ப்ளஸ் அவங்க கொடுத்த நோட்டீஸ் அவர்கிட்ட காட்டினாங்க, டாக்டர்கிட்ட காட்டினாங்க. சார் இது இங்கே திறப்புக்கு நான் போயிட்டுருக்காங்க, அதனால் அப்போ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் இவங்க இங்கே தீபா மேடம் சித்ரா மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் கொடுக்க எங்களுக்கு கொண்டு நிப்பாட்டிட்டாதீங்க. அவங்க கொடுக்குறது அவங்க சொல்கிற பவர் இன்ஜெக்ஷன் போடுங்க. ஆனால் இங்கே தொடர்ச்சியாக இங்கே எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்டர் சொல்லுங்கள் சார். மாத்திரை சாப்பிட்றாங்க. மாத்திரை ஏன்னா பவர் கம்மியாக கொடுத்துருக்காரு. முடிஞ்சளவு சார் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்சளவு லீவ் போடாமல் வாங்க, மெயினாக தாங்க. இப்போ இந்த சம்டைம்ஸ் இந்த வதந்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, உங்களுக்கு என்ன வதந்திகள் அந்த மாதிரி கேள்விப்பட்டீங்க, அதை எப்படி நீங்கள் மேற்கொண்டீங்க? அது நிறைய இடத்துல இருக்குது சார். நல்லா நம்ம கரெக்டாக போகிறோன்னா தடுத்துருவாங்க, போகாதாங்க, ஏதோ ஒன்று காரணம் சொல்லி நம்மளை தடுப்பாக பார்ப்பாங்க. நமக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்குது சார். நம்ம உடம்பு ஆரோக்கியம், நம்ம நல்லாகணும். நம்ம மட்டும் நல்லாகிறோம், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுங்க. ஃபேமிலி மட்டும் நல்லா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 25 நாள் அதை தாங்க தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஓகே, இப்போ அப்பா 25 நாள் ஆச்சு சொன்னேன் இல்லையா, அப்படியே உங்கள் கூட்டத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் வந்துருக்கீங்க? நான் 244 நாள். நீங்கள் எவ்வளோ நாள் வந்துருக்கீங்க? 160. நீங்கள் எவ்வளோ நாள் வந்துருக்கீங்க?
210. ஓகேங்களா? இது ஒருத்தவங்கள்ட்ட நான் கேட்க போனேன் அப்படின்னா இந்த டயத்தில் யாராவது உங்களுக்கு என்னைக்காவது வாங்க சொல்லியிருப்பாங்களா? சரி, உங்களுக்கு வாங்க சொன்னாங்களா? இல்லைங்க. ஸோ அப்போ இங்கே கேட்கக்கூடிய யார்கிட்ட கேட்டோம்னாலும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது குடும்பத்தோட என்ன பண்ணியிருப்பாங்க, முடிஞ்சளவு குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வராது. அப்போ குறைஞ்சது இங்கே வரக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டு பாருங்க, 200 நாள் அதுக்கு 100 நாளைக்கு மேலே வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னும் அந்த ரிசல்ட் மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக ஆகும். ஆனால் இந்த டூப்ளிகேட் சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா, இதில் என்ன ஆகாது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அதோட பலன் தெரியாது. வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் என்ன எடுக்காது, நச்சுக்கள் பூராவே வெளியே வந்திருக்காது. அதை பற்றி தான் அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? வரக்கூடிய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறீங்கப்பா? நம்பிக்கைன்னா வந்து மெயின் உங்கள்கிட்ட தான் இருக்குது. முடிஞ்சது என்னை பொறுத்தளவு லீவ் போடக்கூடாது, நம்பிக்கையோடு வாங்க. 10 நாள் நம்ம வந்து என்னென்னா 10 நாள் போகிறோம், 15 நாள் போகிறோம், சரியாகலைன்னா ஆகும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இங்கே செராக்கேரில் யாராவது உங்கள்கிட்ட பணமோ ஏதாவது கேட்டாங்க? இல்லைங்க, யாருமே இதுவரையே இல்லைங்க. இனிமேல் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த 25 நாளில் தெரியுது, எதுவும் கேட்கல, இனிமேல் கேட்க மாட்டாங்க. இனிமேட்டு கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு அதையும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட கூட்டத்தில் சிலருக்கு நான் என்ன பண்ணேன் கேட்டேன், 200 நாள் வந்து அவங்கள்ட்ட என்ன பணம் வாங்கினாங்கன்னு கேட்டால் இல்லையா? இப்போ வேறு ஏதாவது வரக்கூடிய அப்பா அம்மாவுக்கு வேறு ஏதாவது கடைசியாக இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா எதாவது இருக்குங்களா? சொல்லணும்னா முடிஞ்சளவு லீவ் போடக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் இல்லை, நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கணும். மெயினாக அவங்களால தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். முடிஞ்சளவு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அதை தேங்க்யூ.